அப்படியே இருக்குப்பா. குலதெய்வத்தோட அமைப்பு நல்லா இருக்குது. சரியா? குலதெய்வத்துக்கு ஒரு குறை. சரியா? அந்த குலதெய்வத்துக்கு உண்டானதை அதையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருங்க. என்ன குறைங்க சார்? சரிங்களா? குலதெய்வத்துக்கு வச்ச உன்னோட நிலைக்கு உன்னோட தகப்பனார் வச்சுட்டு போனது. சரியா? அந்த தகப்பனாரோட நிலை அதை செய்ய வேண்டியது நிலைக்கு என்னங்கிறத ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இங்கே பார்ப்பா. சரியா? எடுத்து சம்பளம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இன்னும் வரலைங்களா? புரியலையாப்பா? சம்பளம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே ஆளாக்குற அப்படின்னு சொன்னீங்க. 50,000க்கு மேலே சொன்னீங்க. இப்போ சொன்னது அது இங்கே இல்லைங்க, அந்த மலைக்கு பறக்கிறது தான். அங்கே போய் வாக்கு வந்ததுன்னு இந்த மாதிரி சொன்னாங்க. அது 3 வருஷம் ஆச்சுங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்குது. அது நடக்கிறதுக்கு உண்டான வழி உனக்கு கொடுக்கலையேப்பா. அந்த அளவுக்கு நீ இன்னும் போய் நிற்கலையே எந்த இடத்துலையும். உனக்கு போகிறது எல்லாமே தட்டி கழிச்சு தானே வருது. தட்டி கழிச்சு தானே வருது. அந்த அளவுக்கு இன்னும் போய் நிற்கலையே. அப்போ எப்படி அது கைக்கு வந்து நிற்கும்? எப்படி கைக்கு வந்து நிற்கும்? அது இன்னும் அந்த லெசன் நிற்கலை. திசை மாற்றி கொடுக்குது. சரியா? உனக்குங்கிறது ஒரு ஆகாரம் நான் கொடுக்குறேன். சரி. சரியா? நான் இதை வச்சு எடுத்துக்கிட்டுப்பா. அது என்ன குறைங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரி. வர்றது அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். சரி. உனக்கு வர்றது உனக்கு கைக்கு ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒன்று வரும். சரி. அதை நான் முடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா அது இப்போ உனக்கு தலைக்கு வந்து நிற்கும். அதை நான் முடிச்சு கொடுக்குறேன். சரியா? எடுத்துக்க.